ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகத்தை பற்றி மகா அவதார் பாபாஜி தான் நம்ம இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவரு தான் சொல்லணும். அவர் இந்த கிரியா யோகத்தை எத்தனை விதமாக பிரித்து வச்சிருக்கிறார், இந்த கிரியாவில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த 6 விதமான இந்த கிரியாவில் முதல் 3 விதமாக இருக்கக்கூடிய இந்த கிரியாவை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்ன கிரியா, எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி. முதல் கிரியா வந்து ஹெல்த்தை பற்றி, அதாவது ஹெல்த் கிரியா யோகா. மகாவதார் பாபாஜி பிரித்ததில் தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹெல்த் விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. 2வது கிரியா வந்து குண்டலினி கிரியா. சரிங்களா? குண்டலினி கிரியா. 3வது கிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி தியான கிரியா. சரிங்களா? இந்த 3 கிரியாவை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்த்து முடித்த பிறகு முழுசாக ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வீடியோ பார்த்தாலும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புரியும். இந்த சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆரம்பத்திலேயும். சரி, இந்த ஹெல்த் கிரியா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஹெல்த் கிரியா அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி இருக்கக்கூடியது இந்த கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, சரிங்களா, யாராக இருந்தாலும் சரி, அது சிறு வயது பையனாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கிரியா யோகத்தை செய்யக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உடல் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். முதல் விஷயம், எந்த ஒரு நோய் நொடி, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனசுல வந்து நம்ம உடம்புல வந்து அண்டாது. சரிங்களா? அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம உடம்புல வந்து வைப்ரேட் ஆகும். நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வைப்ரேட் ஆகவே ஆகாது அப்படின்னா மகாவதார் பாபாஜி வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இந்த கிரியா யோகத்தை தான், அதனால தான் சொல்றது, ஒவ்வொரு முறையும் கிரியா யோகத்தை எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லா தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள், அது எல்லாமே அது ஒரு நோய் தான். இந்த எண்ணங்கள் இது கூட நமக்கு வந்து வராது. அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட நமக்கு வந்து வராது. அடுத்தவங்களை ஏச்சு பழைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்கு வராது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கிரியா பழகுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல வைப்ரேஷன், நம்மளை சுற்றி ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். அதை தான் மகாவதார் பாபாஜி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து குண்டலினி கிரியா. 2வது கிரியா குண்டலினி கிரியா. இந்த குண்டலினி கிரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பதிவுல கொடுத்துருப்போம். உங்களுக்கு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த குண்டலினி கிரியா அப்படின்னா குண்டலினி சக்தி அப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வருவது. இந்த குண்டலினி கிரியா, இந்த குண்டலினி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுடைய 7 சக்கரங்கள் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அந்த சக்கரங்கள் வந்து நம்ம முதுகு தண்டுவடத்துல தான் இருக்குது. அதாவது இது வந்து சிஸ்டம் வந்து அமைக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞான தத்துவம். அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட, இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புனா இந்த 7 சக்கரங்கள் வந்து நம்ம மனிதனுடைய உடல்ல ஒவ்வொருவருக்கும் ஃபிட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு பெரிய ஒரு மிஷினை வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பல் சக்கரங்கள், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல முதுகு தட்டில் வந்து ஒரு 7 சக்கரங்களை வந்து ஃபிட் பண்ணி நம்மளை வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கிறாங்க.
இந்த 7 சக்கரத்தையும் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணி அதை இயங்க வச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம உடம்புல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கக்கூடிய என்னென்ன எனர்ஜி இருக்கோ அத்தனை எனர்ஜியை விட மிகவும் ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி தான் இந்த குண்டலினி எனர்ஜி. இந்த எனர்ஜியை நம்ம உடம்புல கீழே நம்மளுடைய ஆசன வாயு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருந்து நம்மளுடைய உச்சந்தலை வரையிலும் இந்த சக்கரங்கள் வந்து இருக்குதுல. ஸோ இதை ஒன்றொன்னா ஆக்டிவேட் பண்ணி மேலே உச்சந்தலை வரைக்கும் கொண்டு போய் சிரம் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடியது தான் இந்த 2வது கிரியா யோகம், குண்டலினி கிரியா. பிராணாயாமம் நம்ம செய்கிறோம். அதனால் இந்த குண்டலினி சக்தியை வந்து நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வர்றது தான் இந்த குண்டலினி கிரியா. சரிங்களா? அதற்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது தியான கிரியா. இந்த தியான கிரியா தியானம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? தியானம் செய்கிறதுல என்ன கிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்யும்போது, அதாவது நம்மளுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தி உள் மனது வெளி மனது இருக்கு பார்த்தீங்களா, அதை மாதிரி உள் மனசில் என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோமோ அதுதான் நடக்கும். வெளியில் மனசில் இருக்கக்கூடிய எதுவுமே நடக்காது. நம்ம கண் பார்வையில் இருக்கக்கூடிய எதுவுமே நடக்காது. நம்ம ஆள் மனசில் என்ன பதிஞ்சு இருக்குதோ அதுதான் நடக்கும். அதுதான் தியான கிரியா. இந்த தியானம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனையை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி அதை வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆள் மனசில் பதிஞ்சுன்னா அதுதான் வெளியில் வந்து நடக்கும், ஆக்டிவேட் ஆகும். அதனால் ஒரு நல்ல எண்ணத்தை வந்து நம்ம ஆள் மனசில் பதிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஒருவரும் ஒரு கெட்ட எண்ணத்தை ஆள் மனசில் பதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடந்தே தீரும். ஸோ இதில் வந்து எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் நல்லதை பதிச்சாலும் நல்ல எண்ணத்தை வந்து உங்கள் ஆள் மனசில் வச்சிங்கனாலும் அது நடந்துடும். ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து உங்கள் ஆள் மனசில் வச்சாலும் அதுவும் நடந்துடும். அதனால் நம்ம சிந்தனைகள் எப்பயுமே உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும், ஒரு நல்ல சிந்தனையாக இருக்கணும். எந்த ஒரு கெட்ட ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும், ஒரு பெரிய இருக்கிறதுல உலகத்தில் மிகப்பெரிய கம்பெனியில் வந்து நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த கம்பெனியோட பேர், அந்த கம்பெனி எங்கே இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வேணும், நமக்கு என்னென்ன இதெல்லாம், நமக்கு எவ்வளோ சம்பளங்கள் வேணும், சரிங்களா, எந்த டேட்டில் என்ன கிழமையில் நம்ம வந்து அங்கே போய் கம்பெனியில் வேலைக்கு நான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளானோட கரெக்டாக உங்களோட ஆள் மனசில் பதிச்சு வச்சு தியானம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சரிங்களா? அதுக்காக எதுவுமே இல்லாத ஒரு இது போய் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளால் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் தியான கிரியா அப்படிங்கிறது. ஸோ உள்மனது வெளிமனது, சரிங்களா, சப்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸ் மைண்டும் ரெண்டும் பற்றி தியானம் செஞ்சு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வது தான் இந்த தியான கிரியா. ஸோ இந்த மாதிரி 3 விதமான இந்த கிரியாவையும் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். இது வந்து மகாவதார் பாபாஜி வந்து அந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறது. இது வந்து நம்ம லைட்டாக மேலோட்டமாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறையா பதிவுகள் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ச்சியாக பார்த்துங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் கொடுங்க. அப்புறமா வந்து கிரியா யோகம் இல்லை வேறு ஏதாவது யோகா பண்ணும்போது நிமிர்ந்து உட்கார முடியல, என்னால் உட்கார முடியல, அதுக்கு ஒரு பெஞ்ச் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன பெஞ்ச் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேறு வீடியோவில். அதை பாருங்கள், அது தேவைப்பட்டால் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறமா கேஷ் பாக்ஸ், பணப்பெட்டி, கல்லாப்பெட்டி சொல்கிறோம்ல, அதுவும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். தேக்கு மரத்தில் செஞ்சதுங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, கீழே மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.